வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஹெச்சிலிருந்து குரூப் 4க்கு இணையான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13/2/2024 கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஒன்லி ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ண முடியும். எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ 4 போஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்லி டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் மட்டுமே அப்ளை பண்ண சொல்கிறாங்க. மொபைல்லையோ அல்லது டேப்லையோ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி அண்ட் மெரிட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனை 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க நல்லாவே. ஏன்னா இதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் மஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது. நம்பர் ஆஃப் வேகன்சியும் ஸ்கேல் பேயும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500 இருக்குது. அது கூட ஸ்பெஷல் பே இருக்குது. இதுக்கு வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி 19,500. இதுலேயும் ஸ்பெஷல் பே இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 1 இருக்குது. அடுத்தது கேஷியர். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500 இருக்குது. இதில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்தது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இதில் ஸ்டார்டிங் சேலரி 60,600 இருக்குது. இதில் வேகன்சி 8 வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுகளுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் எல்லா கம்யூனிட்டிக்குமே 18 தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு 37. எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி இவங்களை தவிர மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. இன்கேஸ் இவங்க சர்வீஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் 47 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுகளுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது சயின்ஸ்லேயா இருக்கலாம், ஆர்ட்ஸ்லேயா இருக்கலாம், காமர்ஸ்லேயா இருக்கலாம், இன்ஜினியரிங்லேயா இருக்கலாம், அல்லது மெடிசன்லேயா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது அது கூட டைப் ரைட்டிங் போத் ஹையர் நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிருக்கணும். அது கூட ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிக்கலனாலும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் போஸ்ட்டில் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிக்கிறதுக்கு ஒரு டியூரேஷன் கொடுக்குறாங்க. அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸை முடித்தா நீங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பீரியட்குள்ளே உங்களால் முடிக்க முடியலன்னா அந்த ஜாப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது. சப்போஸ் நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ படிக்கும்போதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கவர் ஆயிடும். ஸோ அவங்க மட்டும் அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து தனியாக படித்து சர்டிஃபிகேட் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் இந்த ஏதோ ஒன்றில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஓகே தான். இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் அண்ட் யூஆர் இவங்களுக்கு 500 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 கட்டணும். ஸோ நீங்கள் 4 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் 4 போஸ்ட்டுக்குமே 500 கட்டணும். ஸோ டோட்டலாக 2000 வரும். அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு டோட்டல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபீஸுமே இல்லை. அடுத்தது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கும் விடோ கேண்டிடேட்ஸ்க்கும் டோட்டல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எந்த ஃபீஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அடுத்தது வைவா வாய்ஸ் இருக்குது. அடுத்தது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு காமன் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. வைவா வாய்ஸ் இருக்குது. 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 125 கொஸ்டின் இருக்குது. எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். இதில் பார்ட் ஏ, பார்ட் பி 2 இருக்குது. 150 மினிட்ஸில் இதை எழுதணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50 மார்க். நம்பர் ஆஃப் கொஸ்டினும் 50 தான். இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 20. பட் மெரிட் பேஸ்டுங்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண தான் பார்க்கணும். அடுத்தது பார்ட் பி. பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் 75. மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டினும் 75. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 30. பார்ட் ஏக்கான சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ 10th வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும். பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரிசோனிங் ஸ்கில்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் பி வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். டைப்பிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எப்படி கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் 1:5 வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வைவா வாய்ஸ்க்கு வந்து 1:3 அல்லது 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க.
ஸ்கில் டெஸ்ட்லேயே 2 டெஸ்ட் இருக்குது. பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங்ஸ் டெஸ்ட். ஸோ 2 டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். கம்ப்யூட்டர்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் 75, மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 34 கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் 90 மினிட்ஸ். இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்காக என்ன தெரியும், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க. அதில் மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 45, டியூரேஷன் 10 மினிட். அதே மாதிரி செகண்டு தமிழ் டைப்பிங் டெஸ்ட்லேயும் மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 45, டியூரேஷன் 10 மினிட்ஸ். ஸோ எல்லாமே 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கணும். அடுத்தது டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இவங்களுக்கு வேவ வாய்ஸ் வந்து டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் 15, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 5 கொடுத்துருக்காங்க. அங்கே சொன்ன மாதிரி தான் ஸ்கில் டெஸ்ட்டில் இருந்து 1:2 அல்லது 1:3ல வந்து இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.